ஹாய் பிஸ்னஸ் என்டர்பிரனர். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்ன பிஸ்னஸ் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா என்கொயரிஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஃபேஸ் க்ரீம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு ஜெல் பேஸில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அடுத்து ஜெல் பேஸில் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவு பண்ணேன். சத்து மாவு வந்து எதுக்காக நான் அதை கொடுக்க ஆரம்பித்தேன்னா, நாங்கள் பல வருஷமாக அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சத்து மாவு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுனால அதை வந்து நான் சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது நல்லா போகவே அதை கொஞ்சம் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பல்காக நிறையா அரைக்க ஆரம்பித்து நிறைய கிளைண்ட் என்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சத்து மாவு என்கிட்ட வாங்கிட்டு இருந்த ஒரு கிளைண்ட் வந்து சென்னையில் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மினி ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நான் இங்கேருந்து எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ அவங்க வந்து நிறைய பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம மிளகாத்தூளை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து இப்போ என்னோடய சத்து மாவு தான் வந்து நல்லா இருக்குது, ஹோம்மேட். அதுவும் இல்லாமல் அந்த சத்து மாவில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோம்மேடாகவும் இருக்குது. என்னோடது வந்து ஆர்கானிக்காக பார்த்து ஒரு பொருளாக நாங்கள் பார்த்து செஞ்சதுனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி எனக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கடல மாவு, அது கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு என்கொயரிஸ் வர்றதுனால நான் வந்து இப்போது அதையும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மசாலா ப்ராண்டே நான் இப்போ அடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அதோடய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்காதீங்க. நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து தன்னால் வந்து அடுத்தடுத்து நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.